லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். அவன் எந்திரித்து தலை குளித்து சூரிய வெளிச்சம் பட்டு பக்கத்தில் இருந்த மொபைல் ஃபோனை ஆஃப் செய்துவிட்டு சின்னதாக கேட்கும் அந்த சத்தத்திலிருந்து வெளியே வந்து எட்டி பார்த்தான். அப்போது அங்கு ஒரு ஆட்டோ வந்து நின்றது. ஆட்டோவிலிருந்து இப்படி நீங்கள் என்னென்னலாம் பேசுறதுக்கு முன்னாடி வருதோ அந்த இடம், அங்கே கேட்குற சத்தம், அந்த அட்மாஸ்பியரு, அந்த வெளிச்சத்துலேருந்து ஆரம்பித்து சரௌண்டிங் சவுண்ட்லேருந்து ஆரம்பித்து இன்னும் பர்ஃபெக்டாக அந்த என்ன டைம், அது பனி படர்ந்த காலையா, என்ன மூடு, நெருக்கி 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 போய் அப்படியே எங்கேயோ கேட்குற ஒரு சின்ன அக்பர் கேட்குது அந்த சத்தம், அதோட மிக்ஸ் பண்ணி சின்னதாக கோயிலில் நங்கு நடிக்கிற மணி சத்தம் கேட்குறது. நீங்கள் என்ன உள்ளே போகணும், உள்ளே போக வைக்கணும். வச்சு அப்போது தப்ப 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 தப்பன்று 4 கால்கள் படியில் ஏறி வரும் சத்தம் கேட்டது அப்படின்னா அதையும் எழுதிட்டு கதவை திறந்தேன். அப்போது நான் இதுவரை பார்க்காத அப்படி ஒரு ஆள் நின்னான். அப்படின்னு நான் இதுவரை பார்த்ததில்லை. அவன் என்ன மாதிரி இருந்தான், என்ன மாதிரி ஹேர் வச்சுருந்தான், அவன் கையில் என்ன வச்சுருந்தான், அவன் பார்க்குற பார்வை எப்படி இருந்துச்சு, இவ்வளோ நுணுக்கி எழுதிட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு வார்த்தை சொன்னான், பாப்பா இறந்துட்டாரு. இதெல்லாம் இங்கே எழுதிட்டீங்க. அவன் சொல்கிற டயலாக் கொண்டு ரைட் சைடு எழுதணும். ஓகே சார். அவன் சொல்லி முடித்தோன்னே என்ன ரியாக்ஷன் இருக்குதுங்க வந்து அவன் சொல்லி முடித்த பிறகு இறந்ததுக்கு வந்து சந்தோஷம் தானே, வருத்தம் தானே பண்ணும். முகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் வந்து எழுதினீங்கன்னா புதுசாக இருக்கும்.